நண்பா, பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட்ல வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு வேகன்சி வந்துருக்குது. இது எவ்வளோ வேகன்சின்னு பார்த்தீங்களா 49 வேகன்சி வந்துருக்குது. இந்த வேகன்சியில் சேலரின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு 70,000 ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், ஏஜ் லிமிட்டு, என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நண்பா, 49 வேகன்சி எதில் எவ்வளோ போஸ்ட்னு சொல்லி நம்ம விரிவாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்கில் உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸு இதில் கிரேட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 15 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் கிரேட் 2 இதுவும் கிரேட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நான் சொல்லக்கூடிய எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரேட் 2 போஸ்ட்டில் வர்றது தான். இதில் மெக்கானிக்கலில் 10 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸில் 2 போஸ்டிங்க்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைபர் செக்யூரிட்டி இதில் 2 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இது கிரேட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 2 வேகன்சி. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்லேயும் 2 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. சிவில் டிபார்ட்மெண்ட்லேயும் 2 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் 2ல் 1 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸில் 4 வேகன்சி. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் 2 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா 1 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா லீகல், சிவில், இன்னொரு சிவில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. லீகல் வந்து பார்த்திங்கன்னா கிரேட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 1 வேகன்சியும். இப்போ நாம் பார்த்த எல்லா ஜாப்ஸுக்குமே 49 வேகன்சிக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்க்கு கிரேட் 2 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே 40,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. 40,000லேருந்து 1,40,000 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஎம் கிரேடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு எஸ்எம் கிரேடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70,000லேருந்து 2 லட்சம் வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டிஜிஎம் கிரேடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80,000லேருந்து 2,20,000 வரைக்கும் சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு எல்லாமே உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எம்டி எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பேச்சுலர் டிகிரி நீங்கள் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது பேச்சுலர் டிகிரி வந்து ஃபஸ்ட்டு கிளாஸில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தீங்களா எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். அடுத்து மெக்கானிக்கல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸு, சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்பிஏ படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரியே நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் பண்ணியிருந்தால் இதுக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எம்பிஏ படிச்சிருக்கலாம் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டு, அப்படிலாம் அதுக்கு ஈக்குவலண்டாக படிச்சிருக்கலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்து பப்ளிக் ரிலேஷன்ஸு இந்த வேகன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிஏ பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ படிச்சிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். நீங்கள் படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிள்னு சொல்லி உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்களா நீங்கள் இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். அடுத்து வந்து நம்ம ஏஜ் லிமிட் பார்க்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 27 இயர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் 28 இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 27 இயர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து லீகல் டிபார்ட்மெண்ட் ஏஎம் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 28 இயர்ஸு. அடுத்து எஸ்எம் சிவில் கிரேடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 45 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஜிஎம் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் இதில் 50 இயர்ஸ் வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸு வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு பிடபிள்யூ உங்களுக்குலாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஓபிசி என்சிஎல் அப்ளிகேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 500 ரூபா சார்ஜ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் சிபிடி முறையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கு இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூவில் பாஸ் ஆகிறவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அடுத்து போஸ்டிங் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னா இந்த ஜாப்க்கு லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். இதுக்கு எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் ஓப்பன் பண்ணி உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸு நீங்கள் படிச்சுக்கிற குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணி ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபீஸ் இருந்தால் நீங்கள் வந்து
பார்த்தீங்களா பே பண்ணலாம், இல்லைனா விட்டுடலாம். இதுக்கு இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 30/1/2025, அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா 21/2/2025 க்ளோஸ் ஆகின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்களா உடனே அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ எல்லாமே ரெடி பண்ணி வைங்க. 30/1/2025 நீங்கள் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.